ஜனகன ஒளி தந்து அன்புடனே கைப்பிடித்து கொண்டு செல்லும் பாபா. இச்சையில்லாத ஆத்மா முக்தி நிலை தேடி போகும் மன்மனாபவா மந்திரம் காதில் சொன்ன என் தந்தை. ஓம் சாந்தி. 29/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, உங்களுடைய தற்போதைய பிறவியானது அதி பெருமதியான பிறவியாகும். எந்த பிறவியிலேயே நீங்கள் தூய்மையாகி சாதாரண மனிதர்களிலிருந்து தேவர்கள் ஆகுவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். கேள்வி: தம்மை கடவுளின் குழந்தைகள் என அழைப்பவர்கள் கிரகிக்கின்ற பிரதான தெய்வீக குணம் என்ன? பதில்: அவர்கள் ஒருவரோடொருவர் பாலும் சீனியும் போல் வாழ்வார்கள். அவர்கள் ஒருபோதும் உப்பு நீர் போல் ஆக மாட்டார்கள். சரீர உணர்வு உடையவர்களே பிழையான விடயங்களை பேசுவதுடன் தொடர்ந்தும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் அத்தகைய பழக்கங்களை கொண்டிருக்க கூடாது. இங்கே நீங்கள் தெய்வீக குணங்களை கிரகித்து உங்கள் கர்மாத்தீத் ஸ்திதியை அடைய வேண்டும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. உங்களையே சோதித்து கேளுங்கள். நான் எந்த அளவிற்கு தந்தையின் நினைவில் நிலைத்திருக்கின்றேன்? எந்த அளவிற்கு நான் தெய்வீக குணங்களை கிரகித்துள்ளேன்? எனக்குள் ஏதேனும் குறைபாடு உள்ளதா? எனது உணவு, பானம், செயற்பாடுகள் மற்றும் நடத்தை ராஜரீகமாக உள்ளதா? நான் பயனற்ற விடயங்களை பேசுகின்றேனா? நான் பொய் பேசுகின்றேனா? 2. உங்கள் நினைவு அட்டவணையை அதிகரித்துக் கொள்வதற்கு நீங்கள் சகோதரர்களான ஆத்மாக்கள் என கருதுவதை பயிற்சி செய்யுங்கள். சரீர உணர்விலிருந்து அப்பாலிருங்கள். உங்கள் ஸ்திதியை நிலையாகவும் ஸ்திரமாகவும் ஆக்குவதற்கு நேரம் ஒதுக்குங்கள். நீங்கள் மாயையை வென்றவராகவும் சுயராஜ்ய உரிமை உடையவராகவும் ஆகி பஞ்சபூதங்களையும் 5 விகாரங்களையும் உங்களின் சேவகர்கள் ஆக்குவீர்களாக. சத்திய யுகத்தில் உலக சக்கரவர்த்தியினதும் உலக சக்கரவர்த்தினியினதும் அரச ஆடைகளின் பின்புறமாக உள்ள நீண்ட மேலங்கியை பணிப்பெண்கள் பிடித்து கொண்டு செல்வார்கள். அதேபோல் சங்கம யுகத்தில் குழந்தைகளான நீங்கள் உங்களின் பட்டங்களான மாயையை வென்றவர்கள் மற்றும் சுயராஜ்ய உரிமை உள்ளவர்கள் என்ற ஆடைகளால் அலங்கரிக்கப்பட்டு இருக்க வேண்டும். அப்போது பஞ்சபூதங்களும் 5 விகாரங்களும் உங்களின் ஆடையை பின்னால் பிடித்து கொண்டு வரும். அதாவது அவை உங்களின் அடிமைகளாக இருக்கும். இதற்கு உங்களின் பட்டங்கள் என்ற ஆடையை திட சங்கற்பம் என்ற இடுப்பு பட்டியால் இருக்குங்கள். வெவ்வேறு ஆடை அணிகலன்களால் அலங்கரிக்கப்பட்டு தந்தையுடன் இருங்கள். அப்போது அந்த விகாரங்களும் பஞ்சபூதங்களும் மாற்றப்பட்டு உங்களின் ஒத்துழைக்கும் சகபாடிகள் ஆகிவிடும். ஸ்லோகம். நீங்கள் விவரிக்கும் நற்குணங்களினதும் சக்திகளினதும் அனுபவத்தில் உங்களை மறந்திருங்கள். அனுபவமே மகத்தான அதிகாரம். அவ்யக்த சமிக்ஞை. ஒன்றிணைந்த ரூபத்தின் விழிப்புணர்வுடன் சதா வெற்றி பெறுபவர் ஆகுங்கள். தந்தையுடன் உங்களை ஒன்றிணைந்தவராக கருதுவதன் மூலம் சர்வசக்திவான் உங்களின் சகபாடி ஆகுவார். அப்போது உங்களுக்குள் இனியும் ஓர் அழிகின்ற சகபாடியை கொண்டிருக்க வேண்டும் என்ற எண்ணம் எதுவும் தோன்றாது. எப்படி சூரியனின் முன்னால் இருள் இருக்க முடியாதோ அவ்வாறே மாயையின் எந்தவிதமான வீணான எண்ணமும்
சர்வசக்திவானின் முன்னால் இருக்க முடியாது. எந்தவோர் எதிரியும் உங்களை தாக்குவதற்கு முன்னர் உங்களை தனிமைப்படுத்துவார். அதனால் ஒருபோதும் தனித்திருக்காதீர்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. நீ சொல்லும் மகாவாக்கியம் கேட்டுக்கொண்டே ஆவேன் ஒரு மகனாக. நீ தரும் வரதானத்திலே வாழ்வேன் என்றும் சுகமாக. அதிகாலையில் அமிர்த வேளையில் அன்போடுதானே தினம் நினைப்பேன். அதன் பின்புதான் அமிர்த மழையிலே மூழ்கி மூழ்கி தினம் திளைப்பேன். வேறென்ன வேண்டும் இவ்வுலகத்திலே இந்த இன்பம்